ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.1 8ஆம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்கு? பின்வரும் கோண அளவுகளை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலுமா? இது வரைக்கும் பக்க அளவுகள் கொடுத்தாங்க, இப்போ கோண அளவு. ஆம் எனில் அம்முக்கோணத்தின் வகையை குறிப்பிடுக. இப்போ கோண அளவுகள் அப்படின்னா ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 இருக்கான்னு செக் பண்ணணும். கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் எதாத்தான் இருக்கணும், 180 டிகிரியாத்தான் இருக்கணும். அதை விட குறைஞ்சாலும் முக்கோணத்தை அமைக்க முடியாது, கூடுனாலும் முக்கோணத்தை அமைக்க முடியாது. இதை வச்சுதான் இப்போ இந்த எல்லா கணக்கையும் செய்யப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி. ஓகே, அப்போ இந்த 3 60ஐயும் கூட்டு எவ்வளோ வரும்? 3 18 180 டிகிரி. அப்போ 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாக இருக்கு. அப்போ இந்த முக்கோணத்தை நாம் அமைக்க இயலும். இது என்ன முக்கோணம்? 3 கோணமுமே சமமாக இருக்கனால 3 பக்கங்களும் சமமாக இருக்கும். அந்த சமமாக இருக்க கோணங்களின் எதிர் பக்கமும் சமமாக இருக்கும். அப்போ கோணங்களின் கூடுதல் 180. எனவே முக்கோணத்தை அமைக்க இயலும். இது என்ன முக்கோணம்? சமபக்க முக்கோணம். பக்கங்களும் சமம். எனவே இது ஒரு சமபக்க முக்கோணம். சமபக்க இன்னொன்று 90 டிகிரிக்கு உள்ள இருக்கு குறுங்கோண முக்கோணம். இது ஒரு சமபக்க மற்றும் குறுங்கோண முக்கோணம். ஓகேவா? செகண்ட் சம் 90 டிகிரி 55 டிகிரி 35 டிகிரி 3 கோணங்களின் கூடுதல். தொண்ணூறு டிகிரி 55 டிகிரி 35 டிகிரி கூட்டுவோமா? 5 5 10க்கு 0, மிச்சம் 1, 4 9 9 18 180 டிகிரி வந்துருச்சு. அப்போ 3 கோணங்கள் கூடுதல் 180 டிகிரினா முக்கோணத்தை அமைக்க இயலும். இது என்ன முக்கோணம்? 90 டிகிரி இருக்கனால செங்கோண முக்கோணம். ஒரு கோணம் 90 டிகிரி இருக்குங்கையில அந்த முக்கோணம் என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம். ஓகேவா? தேர்ட் சம் போட்டுங்க. 2 142 180 விட எப்படி இருக்கு? குறைவா இருக்கு. அப்ப 3 கோணங்களின் கூடுதல்
180 டிகிரியை விட குறைவு. எனவே முக்கோணத்தை அமைக்க இயலாது. என்ன சொல்லணும்? முக்கோணத்தை அமைக்க இயலாது. 180 டிகிரி வரணும் கட்டாயம். வந்தாதான் முக்கோணம், இல்லைன்னா இல்லை. அடுத்த சம் 4th சம். ஒரு முக்கோணத்தில் ஒரு கோணம் தான் 90 டிகிரி இருக்கணும், மற்ற 2 கோணங்களும் 90ஐ விட குறைவாக இருக்கணும். அப்போ தான் கூட்டையில் 180 டிகிரி வரும். அப்போ 60 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி கூட்டினா எவ்வளோ வருது? 180, 240 டிகிரி வரும். 240 டிகிரி 180ஐ விட அதிகம். எனவே முக்கோணத்தை அமைக்க இயலாது. நூற்றி 80 டிகிரி தான் வரணும். சம் மூணையும் கூட்டினா 180 டிகிரி வருது. ஓகே, 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. எனவே முக்கோணத்தை அமைக்க இயலும். அது என்ன முக்கோணம்? வேறு முக்கோணத்தின் வகையை வேற சொல்கிறாங்க. ஸோ 3மே 90ஐ விட குறைவாக இருக்கனால குறுங்கோண முக்கோணம். ஓகே, அடுத்தது ஒரு கோணம் 90ஐ விட அதிகமாக இருக்குது. அப்போ இது விரிகோணம். ஒன்று இப்படி இருக்கு, விரிகோண முக்கோணம். இது 100 டிகிரி, இது 30 டிகிரி, இது 50 டிகிரி, அந்த மாதிரி. ஓகே, கூட்டினோம்னா 180 டிகிரி வருது. ஸோ 3 கோணங்களின் கூடுதல் 180. எனவே முக்கோணத்தை அமைக்க இயலும். என்ன முக்கோணம்? விரிகோண முக்கோணம். ஏன் விரிகோண முக்கோணம்ங்கிறோம்? ஒரு கோணம் 90ஐ விட அதிகமாக இருக்கு. ஓகே.